ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 9 வருடமான ஒரு பழைய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார் மடம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்த்தாண்டம் பக்கத்தில் சாமியார் மடம்பாங்க. இந்த சாமியார் மடம் ஜங்ஷன் 3 முக்கரோட ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு, அதாவது நாகர்கோவிலேருந்து நீங்கள் மார்த்தாண்டம் போகிற வழியில் ரைட் சைடில் ஒரு ரோடு வரும். இந்த ரோட்டில் 1 கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது. வீடு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 3.25 சென்டரில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கீழே மேலே அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க. 3 BHK 3 பெட்ரூமோடு அமைச்சிருக்காங்க. பாருங்கள், இது வந்துட்டு வில்லேஜ் டைப் வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இண்டிபெண்ட்டான்ட்டு வில்லேஜ் டைப் வீடு. அதாவது வீடுகள், மரங்கள், தண்ணி தொட்டி வெளியில் அப்படின்ட்டு எல்லாம் சகல வசதிகளோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்ட ஒரு கார் பார்க்கிங் தொட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சிட் அவுட், மினி சிட் அவுட். அண்ட் உள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமே கொண்டு போய் தான். இப்போ நம்ம ஹாலை பார்க்குறோம் பாருங்கள். ஹால்லேருந்து ஸ்டேர்கேஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இப்போ நீங்கள் இந்த மேலே உள்ள வீடை வாடகை கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெளியே உள்ள படிக்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா உள்ள படிக்கட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ நாங்கள் காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பெட்ரூம், அதாவது தரைதளத்தில் கீழே உள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து உங்களுக்கு செல்ஃபு மேலே எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அப்படின்னா கபோர்ட்ஸ் இல்லை, பாக்கி ஓப்பன் செல்ஃப் தான். பார்த்தீங்கன்னா பீரோ அவங்க பீரோவை தான் வச்சுருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிச்சனை வந்து ஒரு பெரிய கிச்சனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து இருக்குது. அண்டு இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு முகம் பார்த்து, அதாவது வீட்டுக்கு கிழக்கையும் வடக்கையும் வாசல் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் வசதி, அதாவது இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவைன்னா லோன் வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும். நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, மார்த்தாண்டம் பக்கத்தில் சாமியார் மடம் அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு வீடு ப்ரொமோட் பண்ணுங்கள், எங்களுக்கு வீடு வேணுன்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் நம்ம இந்த வீடை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். சாமியார் மடம் ஏரியாவில் இந்த வீடை ப்ரொமோட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ மேல்தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. இடம் விட்டுட்டு ஒரு ரூம்னு சொல்லி வச்சுனாலும் உங்களுக்கு பெரிய ரூமாக கொடுத்துருக்காங்க. 3rd பெட்ரூம் உங்களுக்கு பெரிய லெந்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அங்கேருந்தே உங்களுக்கு வந்து டாப்புக்கு போகிறதுக்கு வந்துட்டு படியும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, சுற்றி நான் உங்களுக்கு காணிக்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். பார்க்குறீங்க, ரோடு, அதாவது மெயின் ரோட்லேருந்து இங்கே ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது சாமியார் மடத்துலேருந்து வரக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது. விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 35 லட்சம் கேட்குறாங்க. 3.25 சென்ட் அண்ட் 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 35 லட்சம் தான் கேட்குறாங்க. பாருங்கள், சுற்றி முழுவதும் குடியிருப்புக்கு மத்தியில் அமைந்த இந்த வீடு. அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.